பொதுவாகவே நம்மளுடைய வீட்டில் தெய்வ சக்தி இருக்குதா அல்லது இல்லையா, அல்லது இருந்துச்சு அப்படின்னா எந்த அறிகுறிகள் வச்சுலாம் தெரிஞ்சுக்கலாம். அதே நேரத்தில் நம்மளுடைய வீட்டில் தெய்வ சக்தி இல்லை அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம், இதன் மூலமாக என்ன பரிகாரம்லாம் செஞ்சு நம்மளுடைய வீட்டிற்கு அந்த தெய்வ சக்தியை அதிகரிக்கிறதுக்கும் நம்மளுடைய வீட்டிற்கு வர வைக்கிறதுக்கும் என்னெல்லாம் செய்யலாம் அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம முழுமையாக அந்த பதிவில் பார்க்க போகிறோம். பொதுவாகவே பூஜை அறை அப்படின்னு இருந்துச்சுனாவே கண்டிப்பாக அங்கே தூப ஆராதனைகள் இது எல்லாமே தினமுமே செய்வது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுலேயும் பூஜை அறையில் நம்ம செய்யவே கூடாத தவறுகளில் இதுவும் ஒன்றாக இருக்குது. இந்த தவறை மட்டும் பூஜை அறையில் செஞ்சிங்க அப்படின்னா தெய்வங்கள் உங்களுடைய வீட்டில் கண்டிப்பாக குடிக்கொள்ளாது, அதே நேரத்தில் வாசமும் செய்யாது. ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை மட்டும் கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணிங்க அப்படின்னா நல்ல ஒரு முன்னேற்றம் தான். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். அதே மாதிரி வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இது போன்ற பல சுவாரஸ்யமான தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் மறக்காமல் இனியவள் உற்சாகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே பாருங்கள் பெல் பட்டன் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உங்களுடைய வீட்டில் தெய்வ சக்தி இருக்கா அல்லது இல்லையா எப்படி நம்ம தெரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறத நம்ம விரிவாக பார்க்கலாம். நம்மளுடைய வீட்டில் பார்த்திங்களா தெய்வ வழிபாடு, பூஜையில் மந்திர ஜபம் இது எல்லாத்தையுமே செஞ்சால் கூட அந்த வீட்டில் தெய்வ சக்தி இருக்கா, நம்ம வழிபடக்கூடிய தெய்வம் நம்மளுடைய வீட்டில் நமக்கு துணையாக இருக்கிறதா அல்லது இல்லையா அப்படிங்கிற சந்தேகம் பல பேர்த்துக்குமே இருக்கிறது பார்த்துருக்கோம். இதில் சில அறிகுறிகள் மூலம் நம்மளுடைய வீட்டில் தெய்வ சக்தி இருக்கிறது அல்லது இல்லை அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கொள்ளலாம். தினமுமே நம்ம கோவிலுக்கு போகிறது, இஷ்ட தெய்வத்தை நம்ம சாமி கும்பிடுறது, விரதம் இருப்பது இது எல்லாத்தையுமே விடாமல் செய்யும்போது நம்மளுடைய வீட்டில் தெய்வத்தின் சக்தியானது நமக்கு துணையாக இருக்கிறதா அல்லது இல்லையா அப்படிங்கிற கேள்வி மனதில் பல பேருக்குமே ஏற்படுது. ஸோ நம்ம கும்பிடக்கூடிய தெய்வம் நம்மளுடைய வீட்டில் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத நம்ம இந்த ஒரு அறிகுறிகள் மூலம் தான் தெரிந்து கொள்ள முடியும். தெய்வத்தோட சக்தி நம்மோடு இருக்கிறது அப்படின்னா முன்கூட்டி ஏதாவது ஒரு ஆபத்து வரும்போது அதை நமக்கு தெரிவிக்கக்கூடிய அறிகுறிகளை நமக்கு காட்டுமா. அதே நேரத்தில் தெய்வ சக்தி இருக்கும்போது செல்வ செழிப்போடு நம்ம இருப்போம். வீட்டில் தெய்வ நடமாட்டம் இருப்பதை நம்ம எப்படி அறிஞ்சிக்கலாம் அப்படின்னா, நம்மளோட வீட்டிற்கு பறவைகள், காகம், சிட்டுக்குருவி, குளவி போன்ற நேர்மறையான ஆற்றல்களை கொண்ட அந்த சின்ன அதிர்வலைகளை கூட உணரக்கூடிய உயிரினங்கள் அடிக்கடி உங்களோட வீட்டிற்கு வந்துச்சு அப்படின்னா அங்கே வீட்டில் தெய்வீக சக்தி இருப்பதாக அர்த்தம்தான். அது மட்டும் இல்லாமல் முன்னோர்களோட ஆசையும் நிறைந்ததாக பொருள். இந்த உயிரினங்கள் ஒரு நேர்மறையான ஆற்றல் இருந்தால் மட்டுமே நம்மளுடைய வீட்டிற்கு வரும். உங்களுடைய வீட்டிற்கு காகம், பறவை, சிட்டுக்குருவி, குளவி போன்ற நேர்மறையான ஆற்றல்கள் நிறைந்தது உங்களுடைய வீட்டிற்கு அடிக்கடி வருதா அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். அடுத்ததாக பார்த்தோமா, காமதேனு மகாலட்சுமியோட அம்சம் அப்படின்னு சொல்லிட்டு பசுமாட்டை சொல்லுவாங்க. ஸோ அத்தகைய பசுமாடு எல்லார் வீட்டிற்குமே உணவுக்காக போகாது. சில பேர் வீட்டிற்கு மட்டுமே அந்த பசுமாடு உணவு கேட்டு, அப்படி பசுமாடு உங்களோட வீட்டிற்கு வந்தால் அதுக்கு கண்டிப்பாக உங்களோட வீட்டில் நேர்மறையான ஆற்றல், தெய்வீக சக்தி நிறைந்திருக்கிறது அப்படிங்கிறதுல உங்களுக்கு சந்தேகமே தேவையில்லை. கண்டிப்பாக உங்களுடைய வீட்டில் தெய்வ சக்தி குடிக்கொண்டிருக்குன்னு அர்த்தம். அடுத்ததான் மூன்றாவது விஷயம், நீங்கள் வீட்டுக்குள்ளே போகும்போது அந்த வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையானது உங்களுக்கு மன நிறைவை கொடுக்கும். ஒரு வீட்டில் பார்த்திங்களா, வீடு அப்படிங்கிறது ஒரு பூஜை அறை அப்படிங்கிறதையும் ஒரு கோவில் போல் நல்ல நறுமணமாக நிறைந்திருக்கும். அதே மாதிரி உங்களுடைய வீட்டுக்கு போனீங்களா அப்படின்னாவே ஒரு மகிழ்ச்சியாக இருக்கும், சந்தோஷம், அமைதி இது எல்லாத்தையுமே உங்களுக்கு கொடுக்கும். அதை நீங்கள் மனப்பூர்வமாக உணர முடியும். உங்களுடைய வீட்டில் நல்ல நறுமணம் வீசும். அதுவும் பூஜை அறையிலிருந்து வரக்கூடிய மனமாக இருக்கலாம், இல்லை சமையலறை போன்ற இடத்திலிருந்து வரக்கூடிய ஒரு நறுமணமாக கூட இருக்கலாம். ஆனால் இப்படி இருந்துச்சு அப்படின்னா அந்த வீட்டில் தெய்வ சக்தி இருப்பதாக தான் அர்த்தம். அதே மாதிரி ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், வீட்டில் நம்ம விளக்கேற்றக்கூடிய பழக்கம் இருந்தாவே நீங்கள் பூஜை அறையில் ஏற்றக்கூடிய விளக்கு நீங்களே அணைக்கும் வரைக்கும் பிரகாசமாக நன்றாக எரியும். நடுவில் தானாக எண்ணெய் இருந்துமே விளக்கு அணையாது. ஸோ அப்படி இருந்தால் அந்த வீட்டில் நேர்மறையான சக்தி இருப்பதாக தான் அர்த்தம். அடுத்ததாக உங்களுடைய வீட்டில் ஒரு தெய்வத்தோட பெயரை நீங்கள் தொடர்ந்து உச்சரித்து கொண்டே பயன்படுத்தி கொண்டே இருக்கிறீங்க அப்படின்னா, ஒரு தெய்வம் தொடர்பான விஷயங்களை எப்போவுமே பேசிக்கொண்டே இருக்கிறீங்க அப்படின்னாலும் அந்த தெய்வத்தோட சக்தி அந்த வீட்டில் நிறைந்திருப்பதாக பொருள். ஒரு வீட்டில் தெய்வ சக்தி நிறைந்திருந்தால் அந்த தெய்வத்தை பற்றிய எல்லா விஷயங்களும் அந்த வீட்டில் தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்குமா. ஸோ எந்த ஒரு பிரச்சனையுமே வராது. அந்த வீட்டில் நிம்மதி, அமைதியானது முழுமையாக நிறைந்திருக்கும். சண்டை சச்சரவு வரவே வராது. வாழ்க்கையில் மென்மேலும் நீங்கள் உயர்ந்து கொண்டே போவீங்க தெய்வத்தோட அருள் இருந்துச்சு அப்படின்னா.
அடுத்ததான் 6வது விஷயம், வீட்டோட பூஜை அறையில் பல்லி நடமாட்டம் அதிகம் இருப்பது தாங்க. நீங்கள் முக்கியமான வேண்டுதலை முன்வைத்து ஏதாவது பிரார்த்தனை செய்யும்போது பல்லி சத்தமிடுவது அடிக்கடி நடந்துச்சு அப்படின்னா அங்கே தெய்வ சக்தி, குறிப்பாக குலதெய்வம் உங்களோட வீட்டிற்கு இருக்குது அப்படின்னு தான் அர்த்தம். கண்டிப்பாக உங்களுடைய வீட்டில் இந்த மாதிரியான அறிகுறிகள் தென்படுதா அல்லது இல்லையா அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அடுத்ததாக பார்த்தோமா, பூஜை அறையில் நம்ம செய்யக்கூடிய சின்ன சின்ன விஷயங்கள் கூட நம்மளுடைய தலையெழுத்தையே மாற்றக்கூடிய அற்புதமான விஷயங்கள்லாம் நடக்கும். அப்படி நம்மளுடைய வீட்டு பூஜை அறையில் நம்ம செய்யவே கூடாத தவறுகள் என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அதில் சில விஷயங்களை நம்ம அறியாமல் செஞ்சு விட்றோம். அதன் மூலம் கடவுள் நமக்கு பெருசாக எதுவும் ஒரு தண்டனை கொடுக்க போவது கிடையாது. அறியாமல் செஞ்ச தவறுக்கு இறைவன்கிட்ட நிச்சயமாக மன்னிப்பு இருக்குது. மனிதர்களை நன்றாக தெரிந்தும் சில தவறுகளை திரும்ப திரும்ப செஞ்சு கொண்டே இருந்தாலும் அதற்கான தண்டனையை அந்த இறைவன் நமக்கு கொடுக்க மாட்டார். அந்த தவறை உணர்த்துவதாக சில கஷ்டங்களை தான் நமக்கு அதுக்கு பதிலாக கொடுப்பாரு. ஸோ தவிர இறைவனுக்கு என்றைக்குமே மனிதர்களை போலக்கூடிய ஒரு பழி வாங்கக்கூடிய குணமானது கிடையாது. நம்ம அனைவருமே இறைவரோட குழந்தைகள் அப்படிங்கிற ஒரு நல்ல கருத்துமே நம்ம இருக்கோம். பூஜை அறையில் நம்ம முக்கியமாக செய்யக்கூடாத தவறுகள் நிறையவே இருக்குது. அதில் நம்ம ஒரு சிலதை பார்க்க போகிறோம். பூஜை அறையில் நம்ம சாமி படங்கள் மாட்டி வைத்திருக்கக்கூடிய சுவரோட மேல் பகுதியில் அலமாரி அல்லது ஸ்லாப்பு எதுவாக இருந்தாலுமே அதில் குப்பை கூலங்களை போட்டு வைக்கவே கூடாது. சாமி படங்கள் மாற்றி வைத்திருக்கக்கூடிய இடத்திற்கு மேலே எந்த ஒரு பாரத்தையும் வைக்கக்கூடாது அப்படிங்கிறது ஒரு குறிப்பிடத்தக்க விஷயமா இருக்குது. இது சுவாமியோட தலையின் மேலே பாரம் வைப்பதற்கு இது ஒரு சமமான விஷயமா பார்க்கப்படுது. ஸோ அதனால தான். அதே மாதிரி சித்தர்களும் மகான்களும் அந்த கடவுளுக்கு சமமானவங்க தான். அதில் எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. இருந்தால் கூட உங்களோட வீட்டு பூஜை அறையில் மாட்டி வைத்திருக்கக்கூடிய தெய்வங்களோட படத்திற்கு மேல் பக்கத்தில் சித்தர்களோட படத்தையும் மகான்களோட படத்தையும் வைக்கக்கூடாது. இப்படி செஞ்சாலே தேவையில்லாத பிரச்சனைகள் வீட்டிற்கு வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. இதே போல தான் இறந்தவர்களோட படத்தையுமே தெய்வங்களோட திருவுருவ படத்தையும் ஒன்றாக வைக்கக்கூடாது. அதே நேரத்தில் அடுத்தபடியாக அந்த இறந்தவர்களோட படத்தை பார்த்திங்களா, நீங்கள் வேறு ரூமில் வைக்கலாம். பூஜை அறை ரூமில் வைக்கிறத விட்டுட்டு அடுத்த ரூமில் நீங்கள் வைக்கிறது ரொம்ப நல்லது. நிறைய பேர் வீட்டில் குத்து விளக்கை தினந்தோறுமே ஏற்றி வைக்க மாட்டிருக்காங்க. சில விசேஷ தினங்களுக்கு மட்டும் இந்த குத்து விளக்கை ஏற்றி வைப்பாங்க. அதிலும் எந்த ஒரு தவறும் கிடையாது. இருந்தால் கூட சில விசேஷ நாட்களுக்கு மட்டும் குத்து விளக்கை பயன்படுத்தி கொள்ளலாம். ஆனால் அந்த விசேஷ நாட்களில் குத்து விளக்கை ஏற்றி வச்சுட்டு அடுத்த நாள் அந்த விளக்கை எடுத்து உடனடியாக சுத்தம் செஞ்சு வச்சிடணும். ஏற்றாத குத்து விளக்கு எரிந்த திரியோட பழைய எண்ணெயோட அசுத்தமாக பூஜை அறையில் எப்போதுமே இருக்கக்கூடாது. அது வீட்டிற்கு அவ்வளவு நல்லதில்லை அப்படின்னு சொல்லப்படுறாங்க. ஸோ வீட்டில் இருக்கக்கூடிய குத்து விளக்கு தூசி படிஞ்சு நிற்கக்கூடாது. குத்து விளக்கு சுத்தம் செஞ்சுட்டு ஒரு கவரில் அல்லது சுத்தமான பையில் போட்டு அதை நீங்கள் பத்திரப்படுத்தி வைப்பது அப்படிங்கிறது சிறப்பான ஒரு பலனை கொடுக்கும். அதே நேரத்தில் பார்த்திங்களா, எந்த காரணத்தை கொண்டுமே பூஜை அறையில் வாடிய பூக்களை அப்படியே வைத்துடாதீங்க. அதாவது பூக்கள் நீங்கள் அடுத்தபடியாக நீங்கள் வைக்கிறதா இருந்தாலும் சரி, இல்லை வைக்கிறதுனாலும் பரவாயில்ல, அந்த வாடிய பூக்கள் அந்த பூஜை அறையில் இருக்கக்கூடாது. அதை எடுத்து உடனே வெளியே போட்டுருங்க. அதில் ஒரு வாசம் தொடங்கும். அதே நேரத்தில் அந்த வாடிய பூக்களை தேடி சிறிய கொசுக்கள் வரும். இது பூஜை அறைக்கு தரித்திரத்தை தேடி கொடுக்கும் ஒரு செயலாக இருக்குது. ஸோ அதனால தான். அதே மாதிரி இந்த சின்ன சின்ன விஷயங்களை நீங்கள் நம்பிக்கை இருந்தால் சாஸ்திர சம்பிரதாயங்களில் இது மீது உங்களுக்கு ரொம்ப நம்பிக்கை இருந்துச்சு அப்படின்னா இந்த விஷயங்களை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். நல்ல ஒரு முன்னேற்றத்தை உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் எதிர்பார்க்கலாம். அதே நேரத்தில் உங்களுடைய வீட்டில் தெய்வ சக்தி இருந்தால் என்ன அறிகுறிகள்லாம் தென்படும் அப்படிங்கிறத பார்த்தோம். அதே நேரத்தில் தெய்வ சக்தி இல்லை அப்படின்னா என்ன அறிகுறிகள்லாம் தென்படும் அப்படின்னா உங்களுடைய வீட்டில் பள்ளியானது சத்தமே போடாது. அதே நேரத்தில் உங்களுடைய வீட்டில் கெட்ட சகுனங்கள் கெட்ட நேரமானது உங்களுக்கு இருக்குது அப்படின்னா உங்களுக்கு எது ஒரு அறிகுறியுமே உங்களுக்கு காட்டாது. அதே நேரத்தில் உங்களுடைய வீட்டில் பார்த்திங்கன்னா அடிக்கடி சண்டை சச்சரவுகள் பிரச்சனைகள் அப்படின்னு தொடர்ந்து கொண்டே இருக்கிறவங்க எல்லாருமே தினமுமே காலையில் வீட்டு பூஜை அறையில் காலையில் எழுந்து குளிச்சுட்டு நீங்கள் வீட்டு பூஜை அறையில் எங்களுடைய வீட்டில் பிரச்சனையாக இருக்குது, இதெல்லாம் சரியாகணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய குலதெய்வத்தை மனதார நினச்சி கொண்டு தினமுமே நீங்கள் வீட்டு பூஜை அறையில் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யும்போது கண்டிப்பாக அந்த இறைவன் அருள் உங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி உங்களுடைய வீட்லையுமே தெய்வ சக்தி குடிக்கொள்ள தினமுமே நீங்கள் வீட்டு பூஜை அறையை சுத்தம் செஞ்சுட்டு நல்ல முழு மனதோட ஒரு 10 நிமிஷம் அமைதியாக உட்காந்து தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்க. கண்டிப்பாக உங்களுடைய மைண்ட் ரிலாக்ஸாக இருக்கும். அதே மாதிரி உங்களுடைய வீட்டில் கண்டிப்பாக குலதெய்வத்தோட அருளுமே நிறைந்திருக்கும். உங்களுடைய வீட்லேயுமே தெய்வ சக்தி முழுமையாக நிறைந்திருக்கும். என்ன நேயர்களே, வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இந்த வீட்டு
வீட்டு பூஜை அறையில் நம்ம செய்யக்கூடிய சின்ன சின்ன விஷயங்கள் கூட நம்மளுடைய தலையெழுத்தே மாற்றக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த ஒரு அற்புதமான இடமாக இந்த பூஜை அறையானது இருக்குது. ஒரு வீட்டு சூப்பராக இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுடைய வீட்டில் தெய்வத்தோட அருளானது கண்டிப்பாக தேவைப்படும். அதே நேரத்தில் நீங்கள் வீட்டு பூஜை அறையில் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் செய்யும்போது, தவறான விஷயங்கள் செய்யும்போது உங்களுக்கு அது பல பிரச்சனையை கூட வந்து சேரும். அதனால் இந்த மாதிரியான சின்ன சின்ன விஷயங்களை நீங்கள் செய்யாமல் இருப்பது உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு திருப்பம் ஏற்படும். வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இது போன்ற பல சுவாரஸ்யமான தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் மறக்காமல் இனியவள் உற்சாகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே நேரத்தில் கூடவே பாருங்கள் பெல் பட்டன் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற ஒவ்வொரு நியூ வீடியோஸுமே உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும். உங்களோட கருத்தை மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ.